சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருக்கணித முறையான சனி பயிற்சி தான் இப்போ சமீபத்தில் நடந்தது அப்படின்னு எல்லாருமே சொன்னது. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியம், நமது பாரம்பரிய தமிழ் பஞ்சாங்கத்தினுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி தான். இந்த வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத இன்னும் அழுத்தி சொல்லணும் அப்படின்னா அதை பற்றிய பாரம்பரியத்தை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 99% கோவில்கள் எல்லாவற்றிலுமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறது நடக்கிறது. ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதாக இருக்கட்டும், கோவிலில் திருவிழா நடக்கிறதாக இருக்கட்டும், அந்த கோவிலில் எப்போ பௌர்ணமி வர்றது, எப்போ கிரகணம் வர்றது, எப்போ மாத பிறப்பு வருது, வருடப்பிறப்பு வர்றதுங்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறத நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கிறதுனா 2026 3ஆம் மாதத்தில், அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது. அந்த சனி பகவான் எப்போதுமே பயிர்றதுக்கு முன்னதாகவே சற்றே குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே அவர் அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு, இப்போ என்ன தசை புத்தி நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக ஒரு தடவை பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிற, பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சிகள் நடக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களாகட்டும், பெரிய பெரியவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு தடவை அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. அவங்க ஜாதகமாக இருக்கட்டும், குடும்ப ஜாதகத்தை எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி இருக்குது, என்ன போயிட்டுருக்குங்கிறத. எதற்குன்னா அது எல்லாம் ஒரு விதமான படிநிலைகள். அதனால் நீங்களும் ஒரு தகுந்த ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகம் அல்லது உங்களுடைய குடும்பம், முக்கியமாக இந்த அஷ்டம சனி இருக்கக்கூடியவங்க, அர்த்தாஷ்டம சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, இவங்களாம் ஒரு தடவை உங்களுடைய ஜாதகம் 7.5 சனி இருக்கிறவங்களாம் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சினாலே என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சினால் நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஒரு முக்கியமான ராசி மகர ராசி. மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிருத்து. 3ஆம் பாவத்தில், 2ஆம் பாவத்துலேருந்து 3ஆம் பாவத்தில் போய் அருள் பாலிக்க போகிறார் சனி பகவான் மகர ராசிக்கு. அதனால் ரொம்ப நன்மை மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த சனி பயிற்சினாலே நிறைய நன்மைகள் அடையக்கூடியதில் முக்கியமான ராசி மகர ராசி. நல்ல நன்மைகள். இப்போது மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், மகர ராசியிலேருந்து 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், இதுக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னா உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார அதிகமாடியான செலவுகள், பொருளாதார செலவுகள், சில இடத்துல பணத்தினுடைய இழப்புகள், பொருளாதார வரவுகளிலே கஷ்டம், வரக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாக பொருளாதாரம் சார்ந்தே இருந்திருக்கும். 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 5 ரூபா வந்திருக்கும். 5 ரூபா வந்துட்டு இடத்துல அதுக்கும் கீழையும் குறைஞ்சிருக்கும். அப்படின்னு நிறைய விஷயத்தில் பொருளாதாரத்தை முதல்ல கையை வச்சிருப்பார் சனி பகவான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் நல்ல இடத்துல 3ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டார். விமோச்சன சனி, சனி 7.5 சனி விமோச்சனம் ஆகிடுது. இப்போது இந்த சமயம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு வரும். அதே மாதிரி சகோதர சகோதரிகள், சொந்தங்கள், பந்தங்கள், உங்களுடைய உறவினர்கள், அதே மாதிரி உங்களுடைய தாய் வழி உறவு, தந்தை வழி உயர்வு, உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகள் எல்லாத்துலேயும் உங்களுடைய ஒரு முக்கிய கௌரவம் உயரப்போகிறது. எல்லார்டையும் ஒரு நல் மதிப்பை நீங்கள் எடுக்க போகிறீங்க. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, மகர ராசியினுடைய அதிபதியே சனி பகவான் தான். ராசிநாதன் 7.5 சனிங்கிறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. இருந்தாலும் கூட ராசிநாதனே சனி இல்லையா உங்களுக்கு? அதனால் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதிலேருந்து தப்பக்கூடிய ஒரு முக்கிய உபாயத்தையும் சனி பகவான் அதோட சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருப்பார்.
எவ்வளோ இது இருந்தாலும் அதில் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் பொருளாதாரம் இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கிய நபரையும் சனி பகவான் சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருவார். ஒரு பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன். அவர் வந்து இப்போது 3ஆம் பாவத்தில் வரக்கூடிய காலங்கிறது 3ஆம் பாவம் தைரியஸ்தானம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 3ஆம் பாவம் சகோதரஸ்தானம் அப்படின்னும் பேர். உங்களுடைய வெற்றியை அறிவிக்கக்கூடிய ஸ்தானம் 3ஆம் பாவம். உங்களுடைய புஜ பல பராக்கிரம ஆற்றல் வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஸ்தானம் 3ஆம் பாவம். மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 3ஆம் பாவம். மனசுக்கு 3ஆம் பாவம் ரொம்ப முக்கியம், மனோபாவம். அப்போது இந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதன் போய் உட்கார்றார் இல்லையா, இப்படியாக நான் சொன்ன அத்துணை காலத்தின் அத்துணை தன்மையின் மூலமாகவும் உங்களுக்கு பார்த்தேன்னா நன்மையை தருவார் சனி பகவான். அதனால் சகோதர சகோதரியிடம் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குது, சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது, கவலையே படாது, சுமூகமாக மாறிடுவேன். உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரி குடும்பத்தார்கிட்டையும் நல்ல உறவு போக்குவரத்து இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இன்னும் இடத்துக்கு நல்ல இடத்துக்கு எனக்கு ஒரு சாதகமான இடத்திற்கு மாறணும், எனக்கு ஒரு மனசு திருப்தியான வேலைக்கு நான் மாறணும், இதுக்கு நான் மாறணும், அதுக்காக நான் மாறணும், வெளியூர் போகணும், வெளிநாடு போக வேண்டும், வெளி மாநிலத்துக்கு போகணும், அங்கே போக வேண்டும், இங்கே போகணும், இந்த வெளிநாட்டுக்கு தான் போகணும், இந்த வெளிநாட்டில் இந்த இடத்துக்கு தான் நான் போய் வேலை செய்யணும், அப்படிலாம் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா? அந்த விருப்பப்படியான மாற்றத்தை சனி பகவான் உங்களுக்கு வரமாக தருவார். மகர ராசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான். அடுத்ததாக மகர ராசி கவனித்தோன்னா சனி பகவானினுடைய பார்வை. அவர் வந்து மகர ராசிக்கு கவனிச்சல் அப்படின்னா உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 1 2 3 4 5 5ஆம் வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால என்ன ஆகும் கேட்டேன்னா, குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்குவார். மகர ராசிக்காரன் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், நிறைய கோயிலுக்கு போகிறோம், நிறைய பிரார்த்தனை செஞ்சுட்டுருக்கோம், நிறைய பரிகாரம் செஞ்சுட்டோம், நிறைய பேரை பார்த்தாச்சு, நிறைய செஞ்சுட்டோம், எங்களுக்கு ஒரு ஜீவித்து புத்திர பிராப்தி புத்திரி பிராப்தி கிடைக்கணும், நல்லபடியாக இருக்க வேண்டும், நல்ல குழந்தைகள் கிடைக்கணும் அப்படின்னா பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அவருடைய அனுகிரகத்தினால தம்பதிகளுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைக்க போகிறது. ஒரு நல்ல வரப்பிரசாதத்தை சனி பகவான் வரப்போகிறார். அடுத்ததாக பார்த்தேன்னா சனி பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை அவருடைய 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 5 பார்க்கிறார், அடுத்தது 9 பார்க்கிறார். 9ஆம் பாவம் பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம். படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதீதமான நாட்டம் படிப்பில் ஏற்படும். உங்களோட குழந்தை மகர ராசி ரொம்ப படிப்பில் நாட்டமே எல்லாம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டுருக்கான், நிறைய செல்ஃபோன் பார்த்துட்டுருக்கான், டிவி பார்த்துட்டுருக்கான், கேம்ஸ் ஆடின்னு இருக்கான், ஏதோ பண்ணிட்டு இருக்கான், படிப்பை ஒன்று எடுத்து படிப்பானான்னு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறேன். கவலையே படாதே. இந்த சனி பயிற்சி ஆன உடனே குழந்தை ரொம்ப சிரத்தையாக குழந்தைக்கு படிப்பு மீது நாட்டம் ஏற்படும். நல்ல ஒரு போட்டித்துவமாக அந்த படிப்பை மேற்கொண்டு ஒரு முதன்மையான இடத்தை நோக்கிய வளர்ச்சிக்கு அவனுக்கு ஆக போகிறது. குழந்தைகளுக்கு படிப்பு மீது நல்ல நாட்டம் வரப்போகுது. ஏன்னா 9ஆம் இடம் வித்யாஸ்தானம், 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம், நல்ல ஒரு படிப்பை தரக்கூடிய ஸ்தானம், ஆராய்ச்சி கல்விகளை தரக்கூடிய ஸ்தானம். அதனால் அந்த இடத்துல வந்து அவர் சனி பார்க்கறதுனால, உங்களுடைய ராசிநாதன் பார்க்கறதுனால, 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வித்யா அபிவிருத்தி ஏற்படும். சாதாரண நபர்களுக்கு சாமானியர்களுக்கு இது எந்த பார்வை எப்படியான பலனை தரும் அப்படின்னு கேட்டேன்னா, மதியுகமான பல முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலமாக வளர்ச்சியை சுவாமி உங்களுக்கு வழங்குவார், பகவான் உங்களுக்கு வழங்க போகிறார். அடுத்ததாக கவனிச்சேன்னா சனி பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு ரொம்ப முக்கியம். முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்கேன். 12ஆம் இடங்கிறது ஐயான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார். இதில் 12ஆம் வீடு ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுடைய மோட்சத்தை குறிக்கக்கூடியது 12ஆம் பாவம். அது மட்டும் இல்லை, அவன் செய்யக்கூடிய முதலீடுகளை குறிக்கக்கூடியதும் 12ஆம் பாவம். அந்த இடத்த வந்து இப்போ சனி பார்க்கறதுனால என்ன ஆக போகிறது அப்படின்னா, நல்ல சுபமான முதலீடுகள் செய்ய போகிறேன்.
நீங்கள் சொல்லலாம், என்ன சுவாமி நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க, கைக்கு வாய்க்குமே கரெக்டாக போயின்னு வரக்கூடிய போனால் நாங்கள் இதில் எங்கே எதிர்காலத்துக்காக ஒரு முதலீடு பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். படாதேல் உங்களுடைய கடன் தீரப்போது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சியின்மைங்கிறது மாறப்போகிறது, நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகிறது, கை இருப்பு அதிகரிக்கும், புதிய வகையான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு வாங்க போகிறேன். வீட்டின் பேரில் கடன் இருந்தால் கூட அந்த கடன் எல்லாம் நிவர்த்தியாக போகிறது. பல நன்மைகளை சனி பகவான் உங்களுக்கு வழங்க போகிறார். அதனால் பல நன்மைகள் இருக்குது. கூடுதலாக இப்போது குரு பகவான் 6ஆம் பாவத்தில் கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால முக்கியமாக உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அந்த காலத்தில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு எந்த மாதிரியான ஆராதனை செஞ்சு வழிபாடு செய்தாலும் உங்களுடைய பெரியவர்கள் அதையே நீங்கள் செய்யுங்கோ. அதே மாதிரி முடிந்தால் பௌர்ணமி தினத்திலே உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்.